துலாம். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களின் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய காலம்தான் இது. அதாவது இத்தனை நாள் நீங்கள் பெரும் போராட்டத்தோடு இரும்பு கதவுகளை தட்டிக்கிட்டே இருந்தீங்க. ஏதாவது ஒரு வழி எனக்கு பிறந்துடாதா, யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு. இந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் அஷ்ட தெய்வங்களும் உங்களுக்கு நாலா பக்கமும் உதவி செய்ய போகுது. சனி பகவான் அமோகமான முறையில் மிகப்பெரிய ஒரு கஜானாவையே உங்களுக்காக திறக்கவிருக்கிறார். ராகு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகத்தை தேடி தரப்போகுது. குருவின் பார்வை சுபிக்ஷமாக இருக்கு. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மையான விளைவுகளை தரக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கு. தயவு செய்து மனதை ஒருநிலைப்படுத்துங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே தான் நீங்கள் இந்த நேரத்தில் நகர்ந்து போகணும். எந்த விதமான ஆசா பாசங்களுக்கும் இடம் கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி மட்டுமே நீங்கள் போகணும் அப்படின்றத மனசில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. ஒரு குதிரையின் இருபுற கண்களும் மூடப்பட்டிருக்கும். அப்போ அந்த குதிரை நேர்பார்வையுடன் அதனுடைய இலக்கை நோக்கி அதிவேகமாக ஓடும். அதை போல துலாமுடைய வேகம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் உங்களுடைய மனதை அலைபாய விடக்கூடாது. அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் இந்த நேரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது மிகப்பெரிய நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் விளைவிக்கும். பொதுவாகவே நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கிற்கு சக்தி வாய்ந்த தன்மைகள் உண்டு. எதனால் அப்படின்னா, துலாம் நீதி தேவனுடைய அம்சத்தை கொண்டது. சனி பகவானுடைய 90% அம்சங்கள் துலாமிடம் இருக்கும். எந்த ஒரு தருணத்திலையுமே நீதியை தவறாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டிருப்பதால் மட்டுமே தான் பல துன்பங்களை இதுவரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான சக்தியை கொண்ட ராசி ஏற்றக்கூடிய தீபத்திற்கு இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய மன விருப்பங்களை அப்படியே கிரகித்து அனுப்பக்கூடிய சக்தி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மனதில் எந்த விதமான மனக்கவலைகளும் இல்லாமல், உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை பற்றி நினைக்காமல், உங்களை ஏமாற்றியவர்களை பற்றி வருந்தாமல், மனதை நிசப்தமான நிலையில் வைத்து கொண்டு நீங்கள் விளக்கை ஏற்றணும். அப்படி இல்லை என்றால் தயவு செய்து நீங்கள் விளக்கை ஏற்றாதீங்க. பழி வாங்கக்கூடிய உணர்ச்சியோடு நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கிற்கு அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்குது. அப்படி இன்னொருவர் அழிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏற்றக்கூடிய விளக்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகளின் கர்மாவை மறுபடியும் துலாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அநேக அன்பர்கள், 80% அன்பர்கள் மனதில் உங்களை ஏமாற்றியவர்களை பற்றி நினைத்து கொண்டே தான் தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறீங்க. அந்த பிரார்த்தனை முறையை மாற்றி நீங்கள் நல்லா இருக்கணும். சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் சம்பாதிக்கணும். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். செல்வாதிபதியாக நீங்கள் மாற வேண்டும். இப்படி நினைத்து நீங்கள் விளக்கை ஏற்றினால் அந்த விளக்கிற்கு நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்நேரம் சில பேருக்கு ஒரு கேள்வி மனதில் எழும்பி இருக்கும். எங்களை நம்ப வைத்து துரோகங்களை எங்களுக்கு இழைத்து பல நஷ்டங்களை ஏற்படுத்தியவர்களை நாங்களே பழி வாங்கணும் அப்படின்னு நினைத்தால்தானே தவறு, தெய்வத்துக்கிட்ட கூட பிரார்த்தனையை வைக்கக்கூடாதா அப்படின்னு. பிரார்த்திக்கும் முறையை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களின் பிரதிபலனாக தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மனதில் நல்ல எண்ணங்களை அனுதினமும் விதைத்து கொண்டே இருக்கணும். இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி விளக்கை ஏற்றுங்க. உங்களுடைய குடும்பம் தன்னாலேயே நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலோ இல்லை ஆலயத்திலோ தீபம் ஏற்றும் பொழுது
அந்த முருகனை மனதில் நினைத்து துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவரின் குலத்தை முதல் அறுக்கலையும் எனக்கோர் துணையாகும் அப்படின்னு இந்த வேல்மாறலை சொல்லிக்கிட்டு விளக்கு ஏத்துங்க. இந்த வேல்மாறலின் அர்த்தம் யாதெனில், முருகனை துதிக்கக்கூடிய அடியேனுக்கு எவரேனும் கெடுதலை நினைக்கணும் அப்படின்னு மனதால் நினச்சிட்டாலே முருகனுடைய வேல் அவர்களை மட்டும் அழிப்பதோடு அல்லாமல் அவர்களுடைய குலத்தையே வேறு அறுக்கும் அப்படின்றது தான். இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தன்மையை நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எதற்காக நீங்களே சுயமாக உங்கள் மனதில் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு இழைத்த பாவத்திற்கும் துரோகத்திற்கும் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். அதாவது துலாமை பொறுத்தவரை கருநாக்கு தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அது பளிச்சிரும். மனதார நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சா நிச்சயமாக அது நடந்தே தீரும். அடுத்தவர்கள் அழிய வேண்டும், அவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அவர்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள். ஆயினும் அதனுடைய கர்மாவை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். துலாமிற்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அப்படின்றது பொக்கிஷமான காலம். இந்த சமயத்தில் இந்த செய்தி உங்களை தேடி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் பெறக்கூடிய காலம்தான் இது. கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானே ரோக சனியாக இருந்து பலவிதமான செல்வங்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார். குருவின் பார்வை அமோகமாக இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் உயரும் பொழுது தேவையற்ற எண்ணங்களால் மறுபடியும் நீங்கள் சறுக்கி கீழே விழக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களை பற்றி நினைக்காமல் உங்களுக்கு சேர வேண்டிய செல்வங்களை சூறையாடியவர்களை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் உயரணும். என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நான் மிகப்பெரிய அளவில் செல்வத்தை மறுபடியும் சம்பாதிக்கணும் அப்படி என்ற எண்ணத்தோடு நீங்கள் விளக்கை ஏற்றினால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த ஆண்டில் 2025 துலாமிற்கான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் நீங்கள் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே இந்த பூமியில் வைரங்களாக ஜொலிக்கக்கூடிய கால நேரம்தான் இது. உங்களுடைய ஒழுக்கத்தால் நீங்கள் வாழ்க்கையில் உயரப் போகிறீங்க. நிச்சயமாக பல நாள் நீங்கள் மனசில் சுமந்துக்கிட்டு இருந்த கவலைகள் தீரக்கூடிய காலம்தான் இது. இந்த 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறுபடும். கெடுதல்களையும் கஷ்டங்களையும் அவரவர் கர்ம வினைப்படி தரக்கூடிய சனி பகவானே நல்லதை செய்ய போகிறார். மிகப்பெரிய அளவில் செல்வத்தை தேடி அடையக்கூடிய வழியை உங்களுக்கு காட்டப் போகிறார். இத்தனை நாளாக மூடப்பட்டிருந்த கதவுகள் துலாமின் கதறலுக்காக திறக்கப் போகுது. இந்த ஊர் உங்களை இப்பொழுது நிராகரிக்கலாம், அது தற்காலிகமானதே. எதிர்காலத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த ஜெகமே துலாமை ஆதரிக்கும். துலாமுடைய அன்பிற்காக உங்களை விட்டு போனவர்கள் திரும்பி வந்தே தீருவார்கள். எவர் உங்களை மறந்தாலும் எவர் உங்களை வெறுத்தாலும் படைத்தவன் ஒருபோதும் துலாமை மறப்பதே இல்லை அப்படின்றத நீங்கள் மறக்காமல் இருந்தாலே போதும். வாழ்க்கை உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை எவரிடமும் நீங்கள் வெற்றியை போய் அடையும் வரை பகிராமல் இருங்க. நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் தீரக்கூடிய காலம்தான் இது. கடந்த ஆண்டுகளில் அனுபவித்த ரண வேதனைகள் நிவர்த்தியாகும் பொழுது தேவையற்ற விஷயங்களை தேவையற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது மிகவும் நன்மையை உங்களுக்கு சேகரித்து தரும். துலாமிற்கு அந்த அறுவடை முருகனுடைய பரிபூரணமான அருள் இருக்கும் பொழுது இனி துலாம் வாழ்வில் வெற்றியை மட்டுமே தான் நோக்கி நகரும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய காலம்தான் இது. சந்தோஷமாயிருங்க. எந்த விதமான மனக்கவலைகளும் இனி துலாமிற்கு இருக்கவே கூடாது. இனி உங்களுக்கு எந்த கெடுதலும் எவராலும் நடக்காது. உங்களுக்கு இதுவரை கெடுதல் செய்தவரை அந்த சண்முகநாதனின் வேல்
வதம் செய்யும். முருகனுடைய பக்தர்களுக்கு பாதுகாவலாய் நிற்கக்கூடிய கடமை அந்த வேலுக்கு உண்டு. ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.